அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாப்ரக்ஷிதம். பர்யாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாப்ரக்ஷிதம். பீஷ்மர் பாதுகாக்கும் நமது படை பறந்து பீமன் பரிபாலிக்கும் அளவு கடந்து இருக்கிறது. அவர்கள் படையோ கட்டுக்கு அடங்கியது. அசுர இயல்பு உடையானுக்கு அழிவு காலம் அணுகும் பொழுது வீண் பெருமை கொள்ளுதல் அதிகரிக்கிறது. அத்த கைய தற்புகழ்ச்சியில் தனக்கே கேடு தரும் கருத்துக்கள் தற்செயலாய் வந்து அமைவதும் உண்டு. இங்கு துரியோதனனுடைய கூற்று இக்கோட்பாட்டுக்கு இலக்காகிறது. தனக்கு ஜென்ம சத்துருவாயிருக்கின்ற பீமனை விட பீஷ்மர் சிறந்த சேனாதிபதி என்பது அவன் கருத்து. பீமன் தன் வெற்றிக்காக பாடுபடுப்பவன். பாட்டனாராகிய பீஷ்மரோ பட்சபாதம் இல்லாதவர். உடன்படிக்கையின்படி துரியோதனனுக்காக போர் புரிந்தாலும் அவர் தர்மம் ஒன்றே வெற்றியடைய வேண்டும் என்னும் கோரிக்கையுடையவர். அவருடைய சீரிய மனநிலையை துரியோதனன் அறிந்திலன். ஆட்களின் எண்ணிக்கையிலிருந்து ஒரு சேனையின் வலிவை அறிந்து கொள்ள முடியாது. கட்டுக்கு அடங்கியிருக்கிற பாங்கிலிருந்து ஒரு படையின் திறமை தோன்றும். தங்களிடைய சேனை கட்டுக்கு அடங்காதது, பாண்டவர்களுடையதோ கட்டுக்கு அடங்கியது என்று எண்ணிக்கையின் விரிவை துரியோதனன் தற்பெருமையாகச் சொல்லுகிறான். வண்ணத்தில் பெரியது எனினும் வலிவில் சிறியது என்ற அமங்கலக் கருத்து அதில் அடங்கியிருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கை முறைக்கும் இக்கோட்பாடு பொருந்தும். கட்டுப்பாடும் திட்டமும் உடைய சிறு சமூகங்கள் நன்கு முன்னேற்றம் அடைகின்றன. கட்டில் அடங்காத பெரிய சமூகங்கள் பிறர் ஆட்சிக்கு அடிமையாகின்றன, அல்லது சீரும் சிறப்புமின்றி தம்மைத்தாமே ஆண்டு வருகின்றன. அடக்கமுடைமைக்கும் அடக்கமின்மைக்கும் உள்ள சிறந்த வேறுபாட்டை உலகில் எப்பொழுதும் காணலாம்.